அஸ்லாம் வலைக்கும். வெஜிடபிள்ஸ் பார்த்த உடனே நீங்களும் என் பசங்களை மாதிரி ஓடிடாதீங்க. வெஜிடபிள்ஸ் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, என் பசங்களுக்கு வெஜிடபிள்ஸே பிடிக்க மாட்டேங்குது. வெஜிடபிள்ஸை பார்த்த உடனே ஓரளவுக்கு உங்க மைண்ட்க்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சிருக்கோம். யோசிச்சுட்டே இருங்க. ஸ்கூல் லீவ்னா என் பொண்ணு குக் பண்ற வரைக்கும் சுத்தி வருவா. எனக்கு குக் பண்ணி முடிக்கிறதே தெரியாது. நானும் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வேலையும் முடிச்சிடுவேன். இதுக்கு காரணம் நல்லா சுல்லுன்னு இறங்குற மாதிரி குட்டி பிராணம் வச்சு ஃப்ரை தான் பண்ண போறேன். இதுக்கு மினிமலான மசாலா போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து 20 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, 1 பார்ட் சாம்பார் ரைஸ் தான் பண்ண போறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாமா? 1/2 கப் ரைஸ்க்கு 1/4 கப் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிரஷர் குக்கர்ல கடுகு, காஞ்சம்னா கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இது கூட வெஜிடபிள்ஸ், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு, தேவையான உப்பு சேர்த்து ரைஸ் மெஷர்மெண்ட் பண்ண கப்லயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் மேரினேட் பண்ணி வச்சிருந்த பிரானியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவரா குக் பண்ணி எடுத்துடாதீங்க. கொஞ்சமா ஆயில் சேர்த்து குக் பண்ணீங்கன்னா பிரான் ரப்பரியா இல்லாம நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். சாம்பார் ரைஸ் குக் ஆகிடுச்சு. புளிப்பு தகுந்த மாதிரி புளி தண்ணியை சேர்த்து லாஸ்டா கார்னிஷ்காக மல்லித்தலை, கொஞ்சமா நெய் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பரான 1 பார்ட் சாம்பார் ரைஸ் ரெடி. இதை லஞ்ச் பாக்ஸ் கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். சாம்பார் ரைஸ் கூட பிரான் ஃப்ரை வச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஷாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.